நீங்க பார்க்க முடியும். நிச்சயமா நான் ஒன்று சொல்லுவேன், இந்த நேரம் ரொம்ப சரியான நேரம் நீங்க பெல்டெக்ஸ் மாதிரியான சொத்துக்களை வாங்கி வைக்கிறதுக்கு. இஎஸ்பி பிளான்ல ஸ்டேக் பண்ணும் பொழுது ரொம்ப சீக்கிரமாவே நிறைய காயினை நீங்க சொத்தா சேர்க்க முடியும். இந்த மாதிரியான பிளான் எப்போவாவது தான் வரும். பெல்டெக்ஸோட ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, நிச்சயமா இது வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி டிடபிள்யூஎஃப் லேப்ஸ் மாதிரியான கம்பெனிகள் $25 மில்லியன் முதலீடு பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்காக மட்டும் இது வரைக்கும் பெல்டெக் சுமார் 500 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய ஆராய்ச்சி எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு முடிச்ச பிறகுதான் முதலீடு செஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசா யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. நல்ல முடிவெடுத்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தாராளமா இஎஸ்பி பிளான்ல பெல்டெக்ஸை நீங்க ஆர்மன் சைட்ல ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். 9 வருஷத்துக்கு மேல பெல்டெக்ஸ் ஆர்மன் நிறுவனம் கரெக்டா காயின்ஸ் ரிட்டர்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்குது காயினை மட்டும் இல்ல, நம்பிக்கையும் சேர்த்துதான். உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல ஆர்மன் நிறுவனத்துல ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கிங் பிளான் மூலமா ஒருத்தர் தனக்கான தேவை என்னவோ, அது இஎம்ஐயா இருக்கலாம், மாச வருமானமா இருக்கலாம், ரெகுலர் இன்கமா இருக்கலாம், எது வேணாலும் இதை வச்சு திட்டமிட்டுக்க முடியும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஆழமா ஒரு விஷயம் சொல்வேன், மனசுல உள்வாங்கிக்கணும். குறுகிய கால நோக்கத்துக்காக மாசம் வட்டி கட்டணும் இல்ல இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற விஷயத்துக்காக இதை பார்க்காம, இதை பயன்படுத்தாம நீண்ட கால செயல் திட்டத்துக்கு வளர்ச்சிக்கு இதை பயன்படுத்துறது தான் ரொம்பவுமே சரியானது. தமிழர்களுக்கே உண்டான சிக்கல் என்னன்னா, எல்லா விஷயத்திலும் வட்டி கணக்கு பார்ப்பாங்க. இதுல வட்டி கணக்கு நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா பிட்காயின் இன்னைக்கு 1 crore போயிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பிட்காயினோட பிரைஸ் என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி